ஹாய் கைஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நிஃப்டி 50 சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அந்த வீடியோவை பார்த்தா தான் இப்போ நான் சொல்ல போகிற வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியுடைய சார்ட்டில் நம்ம நிஃப்டி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பாசிபிலிட்டி சினாரியோ அனலைசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சினாரியோ என்னென்னலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த சினாரியோ அனலைசஸில் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன நிஃப்டி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டு 2 ஹவர் சார்ட்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஏன்னா டே சார்ட் போட்டோம்னா டே சார்ட் சிம்பிளாக நமக்கு நார்மலாக ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாஸ்ட்டாக அந்த ஈரான் வார் சுச்சுவேஷனில் இந்தளவுக்கு வேல்யூஷன் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார் சுச்சுவேஷனுடைய எஃபெக்ட் குறைய நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஒரு ஜோனில் இப்போ மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. இப்போது இந்த ட்ரெண்டு கண்டினியூவேஷன் ஆகலாம், இல்லைன்னா இந்த ட்ரெண்டு இதிலிருந்து ரிவர்சல் ஆகலாம். இதுதான் ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கடுத்து அந்த ட்ரெண்டை கண்டினியூஷன் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரெண்டை ரிவர்சல் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது பேசிக்காக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இப்போ இது 1 டே சார்ட்டு. இப்போ நம்ம டீப்பாக போகணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் சார்ட்டு நம்ம போய்க்கலாம். 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்க்குறப்போ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் 1 ஹவர் சார்ட். இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் மோடில் 2 தடவை மார்க்கெட் அப் அண்ட் டவுன் எகைன் ஆகிருக்கு. இப்போ இப்போ இந்த ஏரியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த இடம் இது. இந்த சப்போர்ட் இடத்த பிரேக் பண்ணுற மாதிரி செல்லர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் வால்யூமில் செல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஆனால் அந்த செல் பண்ணதை உடைக்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துட்டு, ஆனால் ஃபேக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆகிருக்கு. அதனால் இது செல்லருடைய ஒரு மேனிப்புலேஷன், அதாவது இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோன் லிக்விடிட்டியை இங்கே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லிக்விடிட்டியை இங்கே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு கிளியராக என்ன தெரியுதுன்னா அவங்க புல்லிஷ் பயாஸில் இருக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு எவிடன்ஸ், முதல் ஆதாரம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை நான் அந்த ரொம்ப இதாக இருக்கிறதுனால டெலிட் பண்ணிடுறேன். ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குது? ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. மேனிப்புலேஷனுங்கிறத விட லிக்விடிட்டி இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்டா? லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கிருந்து இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஸோ மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் இங்கிருந்து இது வரைக்கும் ஃபால் ஆச்சு இல்லையா? இந்த ஃபாலுடைய கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஃபாலுடைய மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் டவுன் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த கேப் டவுன் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இம்பேலன்ஸ் என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய ஆர்டர் அக்ரெசிவாக ஃபில் ஆகி அப்படியே ஜம்ப் ஆகி இங்கே வந்திருக்கு. இப்போது திருப்பி மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்சல் ஆகும்போது கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்காக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போ அதே மாதிரி மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த கேப் ஃபில்லிங் எப்பவுமே கேப் ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, டிமாண்ட் அண்ட் சப்ளை சொன்னாலும் சென்டர் பாயிண்ட் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இதோடைய சென்டர் பாயிண்ட் எது? இப்போது நான் இதை கொஞ்சம் டெலீட் பண்ணுறேன். ஸோ இதோடைய சென்டர் பாயிண்ட் எது? இப்போ இந்த கேப் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, இந்த கேப்பு இருக்கு இல்லையா, இந்த கேப் டவுனில் இது ஒரு கேப்பு, இங்கிருந்து இது வரைக்கும் பெரிய கேப், ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று நடந்திருக்கு. இதோடைய சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிற இடம் ஒரு குத்து மதிப்பாக சென்டர் பாயிண்ட் வைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த எக்ஸாக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் டச் ஆனோடனே செல் ஆஃப் ஆகிருக்கு. செல் ஆகிட்டு மார்க்கெட் இது வரைக்கும் கீழே திருப்பி பை ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல சார்ட்டில் இருக்கும்போது இந்த சார்ட்லாம் ஃபார்ம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி ஃபார்ம் ஆனது. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே லிக்விடிட்டி ஜோன் இங்கே நம்ம க்ரியேட் ஆனதுக்கப்புறமே இது வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரேட் இருந்திருக்கு. அந்த ட்ரேடு எடுத்துருக்கலாம். சரிங்களா? இது ஒரு பாசிபிலிட்டி. ஆனால் இந்த ட்ரெண்டுடைய இந்த டவுன் ட்ரெண்டுடைய கண்டினியூஷனாக இந்த இம்பேலன்ஸ் ஜோனுடைய மூமெண்ட் இருந்ததுன்னா மார்க்கெட் எகைன் ஃபால் ஆகிருக்கலாம். ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால் ஆகலை. அடுத்த நாள் அதாவது இன்றைக்கி நாள் என்ன இருக்குது, மார்க்கெட்டு கிளியராக கண்டினியூஷன் பேட்டர்னாக வந்திருக்கு. ஸோ கேப் ஃபில்லிங் நடந்து ஒரு சின்ன ஒரு லிமிட் நடந்தது. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகலை, ஃபால் ஆகலை. அப்போ கிளியராக என்ன தெரியுது, இது இம்பேலன்ஸ் ஜோனோடைய ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இம்பேலன்ஸ் ஜோனை க்ளோஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் ஸ்டில் இங்கே அப்சைடு பயாஸில் இருந்தது. இங்கேயும் இன்னொரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்சைடு பயாஸில் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்போது எகெயின் நம்ம ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேம்குள்ளே போகிறோம். ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டை
இம்பேலன்ஸ் ஜோனை வந்து எடுத்தது இல்லையா, அந்த லிக்விடிட்டி எடுத்தது இல்லையா, அந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, ஜம்ப் ஆயிடுச்சு. ஜம்ப் ஆகி இந்த இம்பார்ட்டண்டான அந்த லிக்விடிட்டி எடுத்து அந்த ஸ்டேஜை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணி கிளியராக அந்த கேண்டில் என்ன கொடுத்துருக்கு, 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டிலும் இம்பேலன்ஸ் ஜோன். ஸோ இதுவுமே அப் சைடில் இம்பேலன்ஸ் ஜோன், இது வந்து டவுன் சைடில் இம்பேலன்ஸ் ஜோனு, இது அப் சைடில் இம்பேலன்ஸ் ஜோன். அப்போ கிளியராக என்ன சொல்லியிருக்குது, இங்கே ஃபஸ்ட் லிக்விடிட்டி, இங்கே செகண்ட் ப்ரூஃபு, இங்கே தேர்ட் எவிடன்ஸு, அப்போது எல்லாமே அப்சைடை தான் நம்ம குறிக்குது. இப்போ இந்த அப்சைடை குறிக்கும் போது மார்க்கெட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக் மார்க் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அப்சைடு பயாஸில் தான் இருக்குது. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட்னா நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போது இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த இம்பேலன்ஸ் ஜோனு, இந்த இம்பேலன்ஸ் ஜோனுடைய மார்க்கெட் உள்ள எப்பவுமே இம்பேலன்ஸ் ஜோன் என்ன சொல்லியிருக்கேன், சென்டர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அப்போ இம்பேலன்ஸ் ஜோன் இங்கிருந்து இது வரைக்கும் தான் இருந்திருக்குது. அப்போது சென்டர் பாயிண்ட் இது எக்ஸாக்டாக குத்து மதிப்பாக நான் போட்டால் கூட அது சென்டர் பாயிண்ட்டு இந்த இடம், அந்த இடத்துக்கு பாருங்கள் மார்க்கெட் எகைன் அந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம். போன வீடியோவில் வந்து நான் கொடுத்துருந்தேன், இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருந்தோம். இது வந்து அப் சைடில் போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி போகலை, ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருந்தது. சரிங்களா, மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருந்தது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பிஜேபி வந்து ஆட்சியில் இல்லைங்கிறதுனால அவங்க வந்து இங்கே வந்து அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலைங்கிறதுனால இதோடைய ரிசல்ட் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சீட்டு வந்து இங்கே இல்லை, பெரிய ஷேர்ஸ் கிடையாதுங்கிறதுனால இங்கே பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அது வெஸ்ட் பெங்காலில் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே விட அங்கே 296 தொகுதின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அங்கே வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து வாலட்டைலாக இருக்கும். சரிங்களா, இந்த வாலட்டைல் நேச்சர் வந்து சம்டைம்ஸ் இன்டர்னல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இன்டர்னல் சுச்சுவேஷனை பொறுத்து வாலட்டைலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எகெயின் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு எகெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் மூவ் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங்கான டவுன் மூவில் இங்கேயுமே ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளியராக மூவ் ஆனால் எங்கே மூவ் ஆனாலும் ரொம்ப அக்ரெசிவாக மூவ் ஆகுது. ஸோ அதில் வந்து கிளியர் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இப்போ இந்த இம்பேலன்ஸை தாண்டி நமக்கு இந்த இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணும்போதே மார்க்கெட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அடுத்த டிமாண்ட் ஜோனை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு. இந்த டிமாண்ட் ஜோன் எதுனா இதுதான், இதுவும் இந்த பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த அப் ஆகிறான். ஸோ எப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல இருந்து கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த அப் மூவ் கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது. அப்போ இந்த அப் மூவ் கிரியேட் ஆன இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த அப் மூவ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டுடைய ஆர்டரை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண இந்த பாயிண்ட்டும் தான் டிமாண்ட் ஜோன். இது கரெக்டாக கோடு போட முடியல, இது டிமாண்ட் ஜோன். எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், டிமாண்ட் ஜோனுடைய சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கணும். நம்ம டிமாண்ட் ஜோனுடைய சென்டர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும். நீங்கள் வேணால் அளந்து கூட பார்த்துக்குங்க. ஆனால் ரொம்ப இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லாம் போட்டிருக்காதீங்க. இது வந்து இந்த இடத்துல வரும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மார்க்கெட் கரெக்டாக டிமாண்ட் ஜோனுக்கு இங்கே கட் ஆகும்போது இங்கே ஃபார்மேட் ஆகும். அப்போது இந்த இடத்துலையே நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்திருக்கு, நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு ட்ரேட் இங்கேருந்து இங்கே எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா. ஸோ அது மாதிரி வந்துட்டு திருப்பி என்ன இருக்குது, இந்த டிமாண்ட் ஜோனில் பை ஆகிடுச்சு. ஸோ கிளியராக என்ன மார்க்கெட் சொல்லுதுன்னா, இந்த அப்சைடு மொமெண்டம் வந்து இன்னும் குறையலை, இந்த இடத்துல டவுன் சைடில் வந்து இது பை ஆகிருக்கு. இப்போது அடுத்த சுச்சுவேஷன் எங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன், இது 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துங்க. இந்த டிமாண்ட் ஜோனுங்கிற மாதிரி இம்பேலன்ஸு. இப்போ மார்க்கெட்டும் இந்த இம்பேலன்ஸ்குள்ளே நுழைஞ்சதுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. அப்படி ஒரு வேளை செல் ஆகலை, மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ்குள்ளே நுழைஞ்சு இம்பேலன்ஸை மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கு. இதுதான் வந்து இங்கே தான் ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கு. இந்த என்டையர் கேண்டலுக்கான ப்ரெஷர் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கே தான் பில்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா கிளியர் புல்லிஷ் மார்க்கெட்டு அடுத்த லெவலுக்கு இது பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான இந்த இடத்த க்ளோஸ் பண்ணாலே இது வரைக்குமே நம்ம ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு சின்ன ரிஸ்க் வார்ட் ரேஷியோ இருக்குது. அது ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேமில் எடுக்கணும், 15 மினிட்ஸில் எடுக்க முடியாது. அப்போது இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே போய் உட்காந்துரும். ஸோ கேப் அப் வந்து இந்த அளவுக்கு ஆச்சுனாலே இந்த ஜோனுக்கு போயிடும். அதனால் நமக்கு ட்ரேடு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் கிடைக்காது, ரைட்டா. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாட்டு ஒருவேளை செல் ஆகுதா இல்லை இங்கே பை ஆகுதான்னு பொறுத்து இந்த இடத்த பை ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புல்லிஷ் மார்க்கெட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள், ரைட்டா. இப்போது ஏன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சுனாலே பிரச்சனை. கேப் அப்புங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும். அதனால் அங்கே ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இந்த இடத்துல முடிஞ்சிடும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு மேலே போகலாம். ஆனால் இப்போ குளோபல் மார்க்கெட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பாருங்கள். S&P 500 நெகட்டிவ், டோ ஜோன்ஸு நெகட்டிவ், சரிங்களா? ஆயில் மார்க்கெட்டு கிளியராக என்ன காமிக்குது, $100 மேலே போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய வேல்யூஷன் ஒன்று இருக்குது. அந்த வேல்யூஷன் மாடலில் வந்து நான் நிஃப்டி வந்து இது வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டலாக வேல்யூஷன் கொடுக்க முடியுங்கிறத நான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேஸ் கேஸ் சினாரியோவும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ரெண்டுமே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில். அதனால் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த ஆயில் மார்க்கெட் சுச்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை, யூஎஸ் மார்க்கெட் நாளைக்கு காலையில் எங்கே க்ளோஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஒருவேளை நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மார்க்கெட்டும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட்டு கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகலாம். இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? இந்த ஸ்ட்ரக்சரில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஓப்பன் ஆகிறக்கே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இது இங்கேருந்து இது வரைக்கும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சுலபமாகவே இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியே இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். இங்கே பக்கத்துலேயே இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, வெயிட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை கரெக்டாக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் கிரியேட் ஆகும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம். அந்த இம்பேலன்ஸ் ஜோனில் தான் இங்கே நம்ம எடுத்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பெஸ்ட் என்ட்ரி கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேயுமே வந்து எப்படி ஒரு இன்ஸ்டியூஷனில் நம்ம வந்து ஏமாத்தினானோ அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு திருப்பி மேலே போவான். ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆயிரும். நாளைக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரி டேங்கிறதுனால இந்த வாலட்டிலிட்டி, நான் சொல்லக்கூடிய வாலட்டிலிட்டி எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அதனால் வந்து என்னென்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் பயங்கரமாக ஏமாற்றுவான். அதை வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் இருக்கு இல்லையா, அதுதான் ட்ரேட் பண்ணுது. அவங்க ஒன்றும் உட்காந்து ட்ரேட் பண்ணுறது, அவங்களும் பை பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க நேச்சுரலாக வந்து அல்காரிதம் தான் முக்கால்வாசி ரன் பண்ணுது. அதனால் வந்து அந்த ஆர்டர் பிளாக் இருக்கிறது, இன்ஸ்டியூஷனல் உடைய சுச்சுவேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த லிக்விடிட்டி என்ஜின்ஸ் இருக்கோ, லிக்விடிட்டி வந்து கேதர் பண்ணக்கூடிய பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அங்கே எல்லாமே நம்மளை ஏமாற்றுவான். அதனால் வந்து என்னென்னா இங்கே எடுத்தோடனே கிராஸ் ஆன உடனேயே நீங்கள் செல் பண்ணாதீங்க. ஒருவேளை டவுன் செல் ஆச்சுன்னா அதுவும் நாளைக்கு இந்த மார்க்கெட் இதே கண்டிஷனில் க்ளோஸ் ஆனதான். இல்லைனா இப்போ ஓடிட்டுருக்கு. காலையில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. அப்போ வந்து அப்புறம் திருப்பி நம்ம கேப் அப்போடைய கான்செப்டில் தான் யோசிக்கணும், ரைட்டா? அப்போ வந்து இதோடைய பாட்டம் வந்து இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு சின்ன வாய்ப்பு இருக்குது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி ஆகிக்குங்க, ஓகேவா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒன்று ட்ரெயில் பண்ணலாம், இல்லைனா அடுத்து இந்த பாட்டம்க்கு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது, ரைட்டா? ஆனால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அப்போ டவுனோ எவ்வளோ தூரம் மூவ் ஆகுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கால்குலேஷன் இருக்குது, ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்லேயே இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். என்னுடைய கம்ப்ளீட் எஜுகேஷன் 12 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ஈக்விட்டி எப்படி வேல்யூஷன் பண்ணணுங்கிறதுலேருந்து, ரிலேட்டிவ் வேல்யூஷன் அதான் ஃபண்டமெண்டலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுலேருந்து, ஸ்விங் ட்ரேடிங், ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எப்படி போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி ஃபால் டைமில் ஹேண்டில் பண்ணணும், எப்படி எட்ஜிங் பண்ணணும் ஆப்ஷனை யூஸ் பண்ணி, ஸ்டாப் லாஸ் வந்து ஆப்ஷனில் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி லேர்ன் பண்ணணும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் செல்லிங்கில் இன்கம் மேக்கிங் பண்ணுறது எப்படி, அது எல்லாமே கம்ப்ளீட் கோர்ஸாக எல்லாமே ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீமியமை செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாமே இதிலே டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதுதான் சினாரியோ, நான் பார்க்குற சினாரியோ. ஆனால் காலையில் எந்த இடத்துல எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேங்கிறது வந்து வாலட்டைலாக இருக்கும், மேலே போகும் கீழே போகும். ஏன்னா எக்ஸ்பைரி டேயில் நிறையா பொசிஷனை வந்து அன்வைண்டிங் பண்ணுறது, ஏன்னா எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, இந்த நேற்று இன்றைக்கெல்லாம் ஓடி இருக்கும் அந்த பொசிஷன்லாம், அதெல்லாம் இருந்தது எல்லாமே எக்ஸிட் ஆகி வெளியே வரணும் இல்லையா. அப்போ எக்ஸிட் ஆகும்போது நிறைய லிக்விடிட்டி தேவைப்படும், அதுக்கு ஏகப்பட்ட இடத்துல மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ கவனமாக வந்து என்ன பண்ணுங்கள், 2 இடத்துல என்ட்ரி ஆகணுங்கிறத ஏமாந்து என்ட்ரி ஆகிடாதீங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து எல்லாமே லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கம்ப்ளீட் இந்த எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்மை வந்து செக் பண்ணுங்கள்.
இதில் இன்ட்ராடேயில் ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி, ஆப்ஷன் பையிங் தான், அது எப்படிங்கிறதையும் இந்த கோர்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன்.